ஜீரோருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். நீர் ஆதாரங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம், நதிநீர் இணைப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மோடு திரு முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்திய அளவிலான தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்து பேசணும். மாநிலங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை பொறுத்தளவு அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம். இந்த காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தை பொறுத்தளவு காவிரி, அக்னியாறு, தென்வெள்ளாறு, மணிமுத்தாறு, வைகை வழியாக குண்டாறு பகுதிக்கு இந்த நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கின்றது. இதில் காவிரியிலிருந்து கட்டளை என்ற இடத்தில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அது தற்பொழுது நிறைவேறி இருக்கின்றது. அதிலிருந்து இந்த நதியை பிரித்து ஒரு கால்வாயை வெட்டி அதன் மூலமாக குண்டாறு வரை இணைக்க இருக்கின்றார்கள். குண்டாறு வரை இணைக்கும் பொழுது இது ஒரு தென்பகுதியினுடைய பாசன வசதியை அதிகரிக்கும், தென்பகுதியினுடைய அந்த வறட்சியை போக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இதே போல இந்த திட்டம் மட்டுமில்லாமல் மேலும் 2 திட்டங்கள் கூட நடைமுறையில் இருக்கின்றது. அதில் ஒன்று தமிழக நதிநீர் இணைப்பு திட்டத்தை பொறுத்தளவு தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறு இணைப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 4 கட்டங்களாக செயல்படுத்தப்படக்கூடிய இந்த திட்டத்தில் தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறை இணைக்கின்றார்கள். இதன் மூலமாக சாத்தான்குளம், நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் இந்த திட்டத்தின் மூலமாக, அதாவது தென் மாவட்டங்களில் உள்ள இந்த பகுதியில் ஒரு வளம் பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. உபரி நீரை இதன் மூலமாக பிரிப்பதன் மூலமாக விளைநிலங்கள் இதன் மூலமாக பயன்பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. 4 கட்ட பணிகளில் 2 கட்ட பணிகள் தற்பொழுது நிறைவேறி இருக்கின்றது. மற்றும் ஒரு திட்டம் செய்யாறை தென்பெண்ணை ஆற்றோடு இணைக்கக்கூடிய ஒரு திட்டம். இது தற்பொழுது திட்ட வடிவிலே இருக்கின்றது. இந்த திட்டத்தின் மூலமாக தென்பெண்ணை ஆறை பாலாறின் துணை ஆறான செய்யாரோடு இணைப்பதன் மூலமாக இந்த திட்டம் அப்படிங்கிறதும் தமிழகத்தில் ஒரு நிச்சயமாக மத்திய மாவட்டங்கள், வடமத்திய மாவட்டங்களில் ஒரு பயனை தரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, குறிப்பாக பாலாறினுடைய அந்த வறட்சியை இது ஓரளவு போக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தில் செயல்படக்கூடிய இந்த மாதிரியான திட்டங்கள் குறித்து உங்களுடைய பார்வை? இது ஒரு சிறப்பான செய்கை. நான் முன்னமே கூறியது போல நதிகள் இணைப்பு அப்படின்றது ஒரு மாநிலத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய ஆறுகள், அதனுடைய கிளையாறுகள் மூலமாக நீரை எங்கு வேண்டாலும் கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்மால். அதற்கு தேவையான திட்ட ஆதாரம், திட்டம் ப்ளஸ் ஆதாரம் இரண்டுமே முக்கியமாக தேவை. நிதி ஆதாரம் முக்கியமாக தேவை. பட் இது 4மே ஒரு காலகட்டத்தில் இதை செயல்படுத்துகிறப்ப தமிழகம் வேறு பிற மாநிலங்களை நோக்கி அங்கே வரக்கூடிய மழை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை நோக்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. அந்த ஒரு நிகழ்வு பார்க்குறப்ப ஒரு மாநிலத்துக்குமே இது பொருந்தும். ஆனால் இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை பொறுத்தளவு ஒரு விஷயம் முன்வைக்கப்படுகின்றது. இது ஒரு விமர்சனமாகவும் இருக்கின்றது. நதிநீர் இணைப்பு திட்டம் என்பது ஒரு பல்லுயிர் சூழலை இது பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுகின்றது. இது குறித்து எமது செய்தியாளர் தமிழரசி அவர்கள் ஓசை அமைப்பினுடைய காளிதாஸ் அவர்களோடு நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். நதிநீர் இணைப்பு திட்டத்தை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு தண்ணீர் பற்றாக்குறையுள்ள இடம்தான். இந்த தண்ணீர் பற்றாக்குறை உள்ள இடம் என்பதை அறிந்துதான் நம்முடைய முன்னோர்கள் இங்கு மழை நாட்கள் குறைவு, பெய்கிற மழை நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏறக்குறைய 40,000 குளங்களை இங்கு வெட்டினார்கள். இது நீர் மேலாண்மை. எப்படி தண்ணீர் பற்றாக்குறை போக்குவதற்கு அவர்கள்தான் சிறந்த உதாரணம். இப்போது நாம் பேசுவது நதிகள் இணைப்பு. சரிதான், அதிகமாக தண்ணீர் ஓடுகிற நதியிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை நாம் எடுத்து வரலாம். ஆனால் நதிகள் இணைப்பு என்பது வேறு, கங்கை காவிரி இணைப்பு என்பது வேறு. கங்கை என்பது நமக்கு பக்கத்தில் அல்ல, 10 மாநிலங்களை கடந்து இருக்கிறது. 10 மாநிலங்கள், இடையிலுள்ள 10 மாநிலங்களும் நமக்கு தருகிறேன் என்று சொல்லவில்லை. அது இங்கு கொண்டு வருவது, கிருஷ்ணா நதியை சென்னைக்கு கொண்டு வருவதே சிரமமாகும் போது 10 மாநிலங்களை கடந்து கொண்டு வர முடியாது. இன்னொன்று, அங்கேயே அது கழிவு நீராக ஓடுகிறது கங்கை. 10 மாநிலங்களை கடந்து இந்திய கழிவை சுமந்து வருவதாகத்தான் அது இருக்கும். அதையும் மீறி அது வழியில் கொண்டு வருகிற போதும் அதை திருப்புகிற போதும் ஏற்படுகிற சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது பெரும் பாதிப்பாக அறிஞர்களால் அறியப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு இது எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்க சொல்ல வரீங்க? ஒரு நதி என்பதே ஒரு உயிர் சூழல். ஒவ்வொரு நதிக்கும் ஒரு விதமான உயிர் சூழல் உண்டு. அந்த உயிர் சூழல் தான் அந்த நதியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கங்கையில் இருக்கக்கூடிய நன்னீர் டால்பின்கள் காவிரியில் கிடையாது, காவிரியில் இருக்கக்கூடிய பொன்மீன்கள் கங்கையில் கிடையாது. ஒன்றும் ஒவ்வொரு விதமான உயிர் சூழலை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒன்றிலிருந்து இன்னொரு இடத்துக்கு திசை திருப்புகிற போது அந்த உயிர் சூழல் பாதிப்பு நதியின் பாதிப்பாக அமையும். ஆனால் இதற்கு மாற்றாக முதலில் நதிகளை தேசியமயமாக்கட்டும், நமக்கான உரிமைகளை அவர்கள் பெற்றுத்தரட்டும். காவிரியிலும் முல்லை பெரியாலும் நமக்கு உரிமை இருக்கிறது, அதை பெற்றுத்தரட்டும். அதை தருவதற்கான நடவடிக்கையை அரசுகள் எடுக்கட்டும். அப்புறம் மற்ற நதியை கொண்டு வருவதற்கு செயல் திட்டம் கட்டலாம். இங்கு பெய்கிற மழை நீரை முறையாக அழுக்கில்லாமல் சேகரித்து அதை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சரியான பயன்பாட்டை நம்ம அடைவதற்கு திட்டம் தீட்ட வேண்டும். 2 விஷயங்களை திரு காளிதாஸ் முன்வைக்கின்றார். அதில் முதலாவது விஷயம், ஏற்கனவே கங்கையே இங்கே
கழிவு நீரால தான் ஓடிட்டு இருக்குது. இதை ஏன் நம்ம வந்து இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கின்றார். இந்த நதிகளினுடைய அசுத்தத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை தாண்டி ஏன் வந்து நம்ம இணைக்கணுங்கிற ஒரு கேள்வியும் அவர் முன்வைக்கிறார். உங்களுடைய பதில்? அதாவது இந்த நதிகளை மாசுபடுத்துதல் அப்படின்றது வந்து யாருமே செய்யக்கூடாத ஒரு செயல்தான். அப்படி பார்த்தோம்னா எல்லா நதிகளும் ஏதோ ஒரு நிலையில் வந்து சீர்கேடான ஒரு சூழலில் தான் இருக்குது. இப்போ முக்கியமாக நம்ம பிரதம மந்திரியோட திட்டம் எடுத்திங்கன்னா கங்கை நதியை வந்து சுத்தப்படுத்துதல் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த மாதிரி சுத்தப்படுத்துதல் அப்படின்றது ஒரு நிகழ்வு. அதை வந்து அந்த மாதிரியான மாசுபடக்கூடிய செயல்களை தடுப்பது அப்படின்றது வந்து இனி கூடிய காலகட்டங்களில் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய